சென்ட்ரலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இளமதி பயங்கரமா ஒரு பிளான போட்டுட்டாங்க. அதாவது எனக்கும் பரமனுக்கும் கல்யாணம் நடக்கிறதுல தோஷம் இருக்குல்ல, அந்த தோஷத்த கழிக்கிறதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்குல்ல, அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோசியர்கிட்ட பரிகாரம் என்ன இருக்குன்னு கேட்கலாம் அப்படின்னு நர்மதா கேட்கிற மாதிரி இளமதி ஒரு பிளான போட்டுட்டாங்க. சரி, நம்ம ஜோசியர் தானே, நம்ம சொல்ற மாதிரி தானே சொல்லப் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு ஜாதகம் பார்த்த ஜோசியர்கிட்ட போயிட்டு, "நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா பரிகாரம் எதுவும் இல்ல அப்படின்னு மட்டும் சொல்லிடு" அப்படின்னு சொல்லி அழைச்சுக்கிட்டு வராங்க. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, பரிகாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. இது கேட்ட உடனே கலா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. அது மட்டும் இல்ல, பரமனோட அம்மா மொட்டை போட்டு அலகு குத்தி தீச்சட்டி தூக்குனா இந்த தோஷமெல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி பரிகாரம் சொல்றாப்ல. இப்பொழுதைக்கு பரமனனுக்கு நான் தான் அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது யாரு? நம்ம கலா தானே. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இப்ப கலாவை வம்புல மாட்டி விட்டுருக்கிறாங்க நம்ம இளமதி. இப்படியும் கலா மொட்டை போடுறதில்ல, பரிகாரம் செய்ய போறதில்ல. ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.